ஒன்றும் பேசுறது கேட்கல. என்ன சொல்ல வர சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. அப்பா பாரு பாரு. என்னடா சொல்கிறா? இந்த சொல்கிறது எனக்கு புரியல. என்ன சொல்ல வர? ஒரு தெளிவாக சொல்லு. சொல்கிறா? ஆ பென்சில் வந்துச்சா? பென்சில் ரைட்டில் லெஃப்டில் போட்டு பார்த்தாங்க, ரைட்டில் போயிடுச்சுப்பா. சரி, நம்ம போய் பார்க்கலாமா? ஏன் போட்ட முதல்ல வேணும்னே கீழே ஒன்று தான் போட்டுக்கிறேன் அப்படின்னா லெஃப்ட் போட்டு ஜாலியாக இல்லை ஏலாம் பென்சில் எழுதுறதுக்கு தானே, அதை வச்சு விளையாடலாமா? நீயே சொல்லு, அது எழுதுறதுக்கா விளையாடுறதுக்கா? விளையாண்டு எழுதுறதுக்கு தான் பென்சில் ஆகுது. நீ மிஸ்கிட்ட சொல்கிறேன். மிஸ்கிட்ட சொல்லிட்டா பென்சிலை வச்சு விளையாடுவானா, அப்புறமா எழுதுவானா சொல்லிட்டா? உன் மிஸ் ஒன்று அடிப்பாங்களா? நீ ஸ்வீட் அதிகமாக சாப்பிடாது, இருமல் சரியா? ஒரு 2 நாளைக்கு ஸ்வீட் சாப்பிடாது. இன்னைக்கு நிறையா ஸ்வீட் சாப்பிட்டேன் நீ. சரியா? உங்கள் மிஸ் ஒன்று அடிப்பாங்களா? ஏன் உன்னை நான் அடிக்க சொன்னேன்? அடிக்க மாட்டாங்க? திட்ட மாட்டாங்க? மிரட்ட மாட்டாங்களா? அப்புறம் யாரை தான் மிரட்டுவாங்க? யாரையுமே திட்ட மாட்டாங்களா? ஹோம்ஒர்க் எழுதலாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா? கறி கொட்ட சொல்லுவாங்க? புரியல. வெளியே வைப்பாங்களா? அப்படியா? சரி, அது மாதிரி நிற்க வைக்கக்கூடாது, தெரியும்ல? பசங்களாம் அந்த மாதிரி நிற்க வைக்கக்கூடாது. காரணம்லாம் கேட்க மாட்டாங்களா ஏன் ஹோம்ஒர்க் எழுதுலன்னு? இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. அது ரொம்ப முக்கியமான கல்யாணம், ஃபேமிலியோட போயிட்டீங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோம்ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க, அதை எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எழுதலைன்னு அவங்க வெளியே நிற்க வைப்பாங்களா? சரி.